ஷாலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம், எந்த நேரத்திலெல்லாம் ஜெபிக்கலாம், பைபிள் நம்ம ஜெபிக்கிறத பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தமிழ் மொழியில் ஜெபித்தல், ஜெபம் செய்தல் அப்படின்றத ஆங்கிலத்தில் ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. PRAY, ப்ரே. அதாவது ப்ரைஸ், ரிப்பன், ஆஸ்க், ஈல்டு. தமிழில் துதி, மனம் திரும்புங்கள், கேளுங்கள், விளைச்சல் அல்லது விட்டுக்கொடு அப்படின்னு அர்த்தம். இதில் முதல் எழுத்தான P ஃபார் ப்ரைஸ், அதாவது உங்களுடைய துதி ஆரம்பமே அவரை நோக்கி, அவரை போற்றி புகழப்பட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய அன்பையும் நினைத்து அவருக்கு வணக்கமும் நன்றி வார்த்தைகளையும் ஏறெடுக்க வேண்டும். அடுத்த வார்த்தை R ஃபார் ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள். நம்மளுடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கை செய்ய வேண்டும். அதன் பின்பு அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். மனம் திரும்பி அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். மூன்றாம் எழுத்து A ஃபார் ஆஸ்க், கேளுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் கோரிக்கைகளையும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்பு அவருடைய வழிகாட்டுதல் மூலமாகவே நம்மளை செயல்படுத்திக்க வேண்டும். கடைசி எழுத்தான Y ஃபார் ஈல்டு, விளைச்சல்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படின்னா ஒரு மரமாகி நல்ல கனிகளை தரணும்னா அந்த மரம் அதன் போக்கில் போகாமல் இயற்கையை சார்ந்து இருக்கணும். அதுபோல் நம்ம போக்கில் நம்ம போகாமல் இறைவனை சார்ந்து அவருடைய வழிநடத்துதலை நம்ம தெரிந்து அதன்படி நம்ம வாழ வேண்டும். அவருடைய அதிகாரத்திற்கு நம்ம அடிபணிய வேண்டும். நம்மளுடைய சொந்த ஆசைகளை விட்டுட்டு ஆண்டவருக்கு எப்பொழுதும் அடிபணிந்து இருக்கணும். இதுதான் ப்ரே என்பதன் அர்த்தம். இப்பொழுது எப்படி ஜெபிக்கணும்னு பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சுலபமான வழியை நமக்கு சொல்லி தந்திருப்பார். அதுதான் பரமண்டல ஜெபம்னு நம்ம சொல்கிறோம். லூக்கா 11:2-4 மத்தேயு 6:9-13 இதையே சொல்லும். அதை ஒரு முறை கூட வாசிக்கலாம். பரமண்டலங்களுக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் என்றென்றைக்கும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எல்லோரையும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. கடைசியாக உங்கள் ஜெபத்தை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி முடிங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஜெயமெடுக்கிறேன். இயேசு கூறுகிறார் யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அட, இவ்வளோதானா? இது என்னால் ஈஸியாக செய்திட முடியுமே. இருந்தாலும் அது எப்போ, எப்படி செய்யணும், எத்தனை மணிக்கு செய்யணும், எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க இத்தனை மணி, இந்த இடம், இப்படித்தான் அப்படின்னு நமக்கு கிடையாது. நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் துதிக்கலாம். அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போதோ, நடந்து கொண்டு இருக்கும்போதோ, படுத்து கொண்டு இருக்கும்போதோ, எப்படினாலையும் எந்த நேரத்துலையும் நீங்கள் ஜெபிக்கலாம். அதற்கு உதாரணமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருக்காக ஜெபித்தார், அவர் சீடர்களுக்காக ஜெபித்தார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபித்தார். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த முறைகளை பின்பற்றினார்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி, பிதாவே, என் சித்தத்தின்படி இல்லை, உன் சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபித்தார். அப்படியே முகங்குப்புற விழுந்தும் பிதாவை நோக்கி ஜெபித்தார். அதன் பின்பு அவர் வியாக்குலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அப்பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது அப்படின்னு நம்ம வசனம் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெபம் செய்யும்போது பலத்த சத்தத்தோடும்
கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். அந்த ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவரை இழிவாக பேசினவங்களையும் அவரை காயப்படுத்தினவங்களையும் அவர் மன்னித்து ஜெபம் பண்ணினார். ஆயினும் அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்த போதும், முழங்கால் படியிட்டு ஜெபித்த போதும், வியாகுலப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்த போதும், பிறரை மன்னித்து ஜெபித்த போதும், என் சித்தம்படி அல்ல பிதாவின் சித்தம்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். இப்படி தாங்க நம்மளும் ஜெபிக்கணும். சரிப்பா, இதெல்லாம் நான் நல்லா புரிந்து கொண்டேன். ஆனால் கண்ணை மூடிட்டு ஜெபிக்கணுமா, கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபிக்கணுமான்னு நீ சொல்லலையே அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, கண்ணை மூடிக்கொண்டு தான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவுறுத்தும் எந்த ஒரு வசனமும் நம்ம பைபிளில் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஜெபம் செய்யும்போது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு ஜெபம் செய்யும். அப்படி மூடிக்கொண்டு ஜெபம் செய்கிறதுனால நம்மளுடைய கவனம் சிதறி போயிடாமல் பிதாவை நோக்கி மட்டுமே கவனம் செலுத்தவும், நம்மளுடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி முழு இருதயத்தோட அவரை துதிக்க முடியும். இப்படி ஜெபத்தை பல வகையாக பிரிக்கலாம். ஆவியில் நிறைந்து ஜெபித்தல், அந்நிய பாஷையில் ஜெபித்தல், அந்தகார சக்திகள் மீது அதிகாரம் கொண்டு ஜெபித்தல், விடுதலை வெற்றிக்காக ஜெபித்தல், இப்படி பல வகை உண்டு. முடிந்தால் அதை நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்படி செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் கண்டிப்பாக கேட்கப்பட்டு நிறைவேறப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோடாராபா.